நாட்டின் 4வது தூண் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய பத்திரிகைகள், ஊடகங்கள் வந்து மிரட்டப்படுறது வந்து ஜனநாயகத்துக்கு அவ்வளவு சிறப்பானதா சொல்ல முடியாது. என்ன நடந்ததுன்னா, தமிழ்நாட்டுல தொடர்ந்து வந்து ஊடகங்கள்லயும், வலைதளங்கள்லயும் பதிவிடக்கூடியவர்களை வந்து இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து கைது பண்ணுது. அவங்களுக்கு அதாவது ஒரு அவதூறு வழக்குன்னு போடாம கிரிமினல் வழக்குகளை வந்து பதிவு பண்ணுதுன்னு சொல்லி நீதிமன்றங்களோட கண்டித்தும் கூட தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. இதை வந்து யார் கேட்கறது அப்படிங்கிறது தெரியல. கேட்கிறவங்களுக்கு யார் கேட்கிறாங்களோ அவங்க மேலேயும் வழக்கு. அப்படி இருக்கும்போது இது ஏன் இதை பத்தி சொல்ல வரோம்னா, இன்னைக்கு நேற்று முந்தா நாள் அப்படின்னு தொடர்ந்து நடக்குது. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு முக்கியமான ஒரு நபர் அந்த மாதிரியான ஒரு வழக்குல சிக்க வச்சிருக்கு இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய அரசாங்கம். இதுக்கு முன்னால அம்மையார் ஜெயலலிதா கூட இவ்வளவு தொலைக்கு இவ்வளவு அதாவது நிறைய பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான பண்ணியிருந்தாங்க. வாங்க என்ன நடந்தது அப்படிங்கிற இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அம்மையார் ஜெயலலிதா தான் வந்து 91, 96 ஆட்சி காலத்துல மிகப்பெரிய காட்டாட்சி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி பொதுவா வந்து மக்கள்கிட்ட பேசப்பட்டது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பத்திரிகைகள் எழுதின, ஊடகங்கள் வந்து அதை வந்து ஒளிபரப்பின, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சு. அவங்க மேல தொடர்ந்து வழக்கு, அச்சுறுத்தல், இந்த மாதிரி பொய் வழக்குகள் அப்படி போட்டு அவங்க மேல 100 கேஸ் 200 கேஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த அரசாங்கத்தை பத்தி எது எழுதினாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து 1991, 96 பீரியடுக்கு அப்புறம் மிகப்பெரிய உள்ள ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து அடுத்து வந்த காலகட்டங்கள்ல அதை வந்து மாத்திக்கிட்டாங்க. தேவையான விஷயங்களுக்கு அவங்க வந்து வழக்கு போட்டாங்க. ஆனா இதை வந்து அவங்க வந்து தொடர்ச்சியா செய்யவே இல்லை. ரொம்ப அவங்க மேல வரக்கூடிய கீழ்த்தரமான அவதூறுகளாக வந்து அவங்க அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னால் அந்த மாதிரி காட்டாட்சியில் அந்த 91, 96 பண்ணாங்க. அதுக்கப்புறம் பண்ணல. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய நம்ம விஜயோடைய தாபிக அரசு வந்து எல்லார் மேலேயும் வழக்கு, எந்த அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லாம வழக்கு போட்டு அவங்களை அரெஸ்ட் பண்றது, உடனே அரெஸ்ட் பண்றது. அதாவது 7 ஆண்டு சிறை தண்டனை வழங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு குற்றத்துக்கு தான் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு. ஆனாலும் வெறும் அவதூறு, அதாவது இந்த எக்ஸ் தளத்துல, யூடியூப்ல அல்லது இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுல வந்து தங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் கோபமாகவும் அல்லது அந்த ஆட்சியை பற்றியான சில விமர்சனங்களை வச்சோம்னா உடனே வழக்கு போடுறாங்க. நைட்டில் உடனே போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா இதை கடந்து இன்னொரு விஷயம் நடக்குது. என்னன்னா, ஊடகங்கள்ல வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க மேல இந்த வழக்கு இல்லை. அவங்க வந்து திமுகவை திட்டுவாங்க, அதிமுகவை திட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது இல்லை. ஆனா தாவேகாவை பற்றி பேசினாவே வழக்கு. ஒரு நெறியாளர், அதாவது பிரபல ஊடகம், புதிய தலைமுறையுடைய பிரபல அந்த ஒரு ஊடகம் வந்து தமிழ்நாட்டில் தெரியாத மக்களே இல்லை. செய்தி சேனல்ல ஒர்க் பண்ணக்கூடிய திரு விஜயன் அவர் வந்து ரொம்ப சிறந்த, அதாவது அரசியல் விளிம்புகளுக்கு உட்பட்டு எந்த விதமான காட்டமான வார்த்தைகளையும் பயன்படுத்தாத ஒரு நீண்ட நெடிய வரலாறு உள்ள இந்த, அதாவது விவாதங்கள்ல ஆரம்ப காலகட்டத்திலே இருந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நெறியாளர். அவர் மேல ஒரு வழக்கு இன்னைக்கு போட்டிருக்காங்க. என்ன வழக்குன்னா, அதாவது இந்த தாவேகாவுடைய ஆட்சியில அவர் மேல என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நெறியாளர் திரு விஜயன் அவர்களை வந்து கைது பண்ணதை பற்றி திரு நெல்சன், அவரும் நீண்ட நெடிய ஒரு பத்திரிகையில் இருக்கக்கூடியவர், இப்போ பத்திரிகையாளர் மன்றத்தில் வந்து ஒரு முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதை நான் படிக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரிய வரும். பத்திரிகையாளர் திரு விஜயனை விசாரணை என்ற பெயரில் அழைத்து அவருடைய செல்போனை பறிமுதல் செய்துள்ளது காவல்துறையின் அராஜக நடவடிக்கை. காவல்துறையின் கருத்து சுதந்திர ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் திரு இளையராஜா தமிழக சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்றும் பேரம் பேசப்பட்டதாக காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். இது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கதா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து தவறான ஒரு வாக்குமூலம் வாங்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி அந்த கைது பண்ணவங்களே வந்து கோர்ட்ல வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நேற்று சத்தியம் தொலைக்காட்சியின் PR அரவிந்த் ஆக்ஷன் வந்து இதை வந்து நேற்று ஒரு விவாதத்தில் விவரமாக வந்து சொல்லியிருக்காரு. எதிர்த்து அதாவது தாவேகா ஆதரவாளராக கலந்துக்கிட்டவர்கிட்ட அவர் என்ன நடந்ததுங்கிறதையும் முழுசாக சொல்லியிருக்காரு. அதை மீறியும் இந்த காவல்துறை, அதாவது விஜயின் கீழ் வரும் காவல்துறை எந்த மாதிரிலாம் செய்துங்கிறத அவர் கொண்டு வந்தார். இந்த புகாரின் பேரில் திருநாவுக்கரசு என்பவர் உட்பட 8 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நெறியாளராக பணியாற்றி வரும் பத்திரிகையாளர் திரு விஜயன் அவர்கள் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காக நேற்று 15/7/2026 நேரில் ஆஜராக வேண்டும் என்று இந்த வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழு அவருடைய அலுவலகத்திற்கு சென்று நேரடியாக சம்மன் வழங்கிவிட்டாங்க. இந்த வழக்குக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. ஆனா அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவர் விவாதங்கள்ல கேள்விகளாத்தான் கேட்கிறாரு. இதை கூட ஒரு கேள்வியாக கூட கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை வந்து இந்த மாதிரி பண்றது நியாயமே கிடையாது. சம்மன் வழங்கிய கையோடு அன்று 15/6/2026 இரவே காவல் நிலையத்திற்கு வர வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறாங்க. உடனே வரணும்னு சொல்லியிருக்காங்க. சம்மன் கொடுத்த உடனே
காவல்துறையின் அழைப்பின் பேரில் நேற்று இரவு 10 மணி அளவில் பத்திரிகையாளர் திரு விஜயன் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கார். அவரும் போயிருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது சொல்றேன் பாருங்க, எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்கன்னு. அவரிடம் 2 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடத்திய காவல்துறையினர் நள்ளிரவு 12:30 மணி அளவில் விசாரணையை முடித்துள்ளனர். நள்ளிரவு வரைக்கும் விசாரணை நடத்திருக்காங்க. அவ்வளவு பெரிய குற்றம் அவர் பண்ணியிருப்பாரா? அவர் எப்பவுமே ஒரு அரசியல் விளிம்பியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லாடல, ஒரு என்னைக்குமே ஒரு காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தாத ஒரு நெறியாளர் விஜயன் அவர்கள் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். விவாதங்களை பார்க்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு வீட்டிற்கு புறப்பட்டு சென்ற பத்திரிகையாளர் விஜயனை மீண்டும் காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறார்கள். எதுக்காக? நள்ளிரவு 12 மணி அளவில் மீண்டும் விஜயன் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். என்ன நடக்குது தமிழ்நாட்டில் ஒன்றும் புரியல. அப்போது காவல்துறையினர் எந்தவித சட்ட விதிகளையும் வழிகாட்டுதல்களையும் பின்பற்றாமல் விஜயன் அவர்களின் செல்போனை பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் இன்று 16/7/26 காலை பத்திரிகையாளர் விஜயன் அவர்களை மீண்டும் விசாரணைக்கு காவல்துறை அழைத்துள்ளனர். ஏற்கனவே 2 முறை விசாரிச்சிருக்காங்க. ஒரு முறை வந்து சம்மனை கொடுத்தோன்னா அவரும் போயிருக்காரு, மறுபடியும் விட்டுட்டாங்க. மறுபடியும் நைட்டு வர சொல்லி மறுபடியும் பார்த்துருக்காங்க. அதுபோக மறுநாள் காலையில், இன்னைக்கு காலையில் திரும்ப வர சொல்லியிருக்காங்க. எந்த வழக்காக இருந்தாலும் விசாரணைக்காகவும் சாட்சியம் வழங்கவும் சம்பந்தப்பட்டவர்களை அழைக்க காவல்துறைக்கு உரிமை இருக்கு. ஆனால் அதை சட்டத்தின் வழியில் அதன் வரம்பிற்கு உட்பட்டு செய்ய வேண்டும். அதேபோல் விசாரணைக்கு வந்த பத்திரிகையாளரிடம் செல்போனை பறிமுதல் செய்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து நெல்சன் பதிவு பண்ண எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணவுடைய அந்த பதிவை தான் நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். அவர் முக்கியமான, அவர் 2 பேருமே சேர்ந்து ஒரு செய்தி சேனல்ல ஒர்க் பண்ணாங்க. அதோடைய ஆதங்கத்தில் கூட ஒரு பதிவு பண்ணியிருக்கலாம். அதுக்கு அப்புறம் பதிவு பண்ணியிருக்காரு. பத்திரிகையாளர் விஜயனை விசாரணை என்ற பெயரில் உடனடியாக அழைத்து சென்றது. வீட்டிற்கு சென்றவரை மீண்டும் அழைத்து எந்த விதிகளையும் பின்பற்றாமல் செல்போனை பறிமுதல் செய்தது, செல்போனை பறித்துள்ளது. மறுநாளும் விசாரணை என்ற பெயரில் காவல் நிலையத்திற்கு மணிக்கணக்கில் கற்க வைத்திருப்பது போன்ற அராஜக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள காவல்துறை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. இவர் வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் முக்கியமான ஒரு போஸ்டிங் இருக்கார் திரு நெல்சன். இதுவும் பெரும்பாலான மக்களுக்கு அரசியல் இருக்கவங்களுக்கு தெரியும். பத்திரிகையாளர் விஜயனை உடனடியாக விடுவிக்கவும், அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ள செல்போனை உடனடியாக காவல்துறை திரும்ப ஒப்படைக்கவும், விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர் அச்சுறுத்துவதை நிறுத்தவும் காவல்துறையினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்ற சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வலியுறுத்துகிறது. ஆக்சுவலாக இன்னைக்கும் போயிருக்காரு, போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரல. அதுக்கப்புறம் தான் இந்த பதிவை வந்து நெல்சன் அவர்கள் வந்து போட்டிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப புதுசாக இருக்குல்ல. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பார்த்ததில்லை. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கூட இந்த மாதிரி ஒரு பப்ளிக் முகம், அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகத்தை, அவரை வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு அவருடைய கேரக்டர், அவருடைய அந்த ப்ரொஃபஷனில் அவர் எப்படி நடந்துக்கிறார் எல்லாமே தெரியும். இந்த இளையராஜாவுடைய கேஸில் இந்த என்னதான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அதாவது கூட்டிட்டு போய் அழைச்சிட்டு போய் இவங்களை வந்து கட்டாயப்படுத்துறதா ஏற்கனவே 3 பேர் வந்து கோர்ட்டில் நீதிபதி கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட அந்த 3 பேர்கிட்டையும் வந்து காவல்துறை கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் போது ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட எதுவும் ஃபில்லப் பண்ணாம கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் நீதிமன்றத்திலேயே அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதை நோக்கி நகருது? நம்ம தமிழ்நாடு இப்படி நடந்ததே இல்லையே, இவ்வளவு மோசமா, இவ்வளவு ஓப்பனா. ஆனா இதை பத்தி எதுக்குமே வாய் திறக்க மாட்டார். 100 கோடி ஊழல்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு அமைச்சர் பத்திரிகை ₹100 தாளில் ஒரு பவுடரை போட்டு இது பண்றாரு. அப்புறம் ஒருத்தர் வீராசாமின்னு ஒருத்தர் 1.3 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினார்னு வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து அடுத்தடி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது போக டாஸ்மாக் கடையில் வந்து 20 ரூபா வாங்குறாங்க. ஏற்கனவே 10 ரூபா வாங்கினாங்கன்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் மேல மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டை வச்சாரு திரு விஜய் அவர்கள் கரூர் பிரச்சாரத்தில். அப்போ நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு 30 லட்சம் வரை பார்ட்டி ஃபண்ட் வாங்கப்பட்டிருக்கு. பழனி கோயில் முறைகேட்டில் 100 கோடி ரூபாய் ஊழல். எல்லாமே குற்றச்சாட்டு தான், நம்ம உறுதி எதுவும் படுத்தலை. இது குற்றச்சாட்டுகள் தான். அதாவது எதிர்கட்சியிலிருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவங்களும் மறுக்கிறங்கிற பேர்ல வந்து ஏகப்பட்ட குளறுபடிகளை தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அமைச்சர்கள், இருக்கக்கூடிய அமைச்சர்கள். சிஎம்டிஏவில் 3 நாளில் 130 பயில்களுக்கு ஒப்புதல் அளித்து 100 கோடிக்கு மேல் வசூல். இதெல்லாம் குற்றச்சாட்டு தான், எதிர்கட்சிகள் மூலம் வைக்கக்கூடிய. செங்கல் சூளையில் மிரட்டி பணம் பறிப்பு. இது நடந்தது உண்மை. அது வந்து பொதுவெளியிலே மக்களே சொன்னது. மணல் அள்ளுவதற்கு தாவேகா மாவட்ட செயலாளருக்கு கட்டாயமாமல், இதுவும் நடந்தது. இதுவும் மக்கள் போராடி, அந்த சம்பந்தப்பட்டவங்க போராடினாங்க. நெல் கொள்முதல் செய்ய கிட்டத்தட்ட 40 ரூபா ஏற்கனவே வாங்குறாங்கன்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடினாரு திரு விஜய் அவர்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா வசூல் பண்றாங்களா. சாலை பணிக்கான தொகையை விடுவிக்க தாவேகா ஊராட்சி மன்ற தலைவரை கைவிட்டு பெறுகிறார். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிறைய வருது. இதுக்கான பதில
அல்லது இந்த விஷயத்தை பற்றியான ஒரு கருத்தோ, அல்லது இல்லை இது ஒரு அவதூறு, இது தப்பு, இல்லை இது சரி, எதையுமே முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் பேசுறதே இல்லை. கேட்ட தூய சக்தின்னு ஒன்று சொல்லிட்டு, அல்லது சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாரு. ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் போய் வீட்டில் போயிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவு போடுவார். சரி, இங்கே கரூருக்கு வராரு, திருச்சிக்கு போனார். திருச்சிக்கு போய் அரசியல் தான் பேசினார், நன்றி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில் வசைப்பாடிட்டு இருந்தார். கரூருக்கு போனார், அவங்களுக்கு போய் நலத்திட்டங்கள் பண்ண போறோம், அங்கேயே எதிர்கட்சியில் வசப்பாடிட்டு இதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் வைக்கப்படுது. இதை பத்தியான பதிலே சொல்றதில்ல. சரி, இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு வந்து அதை பத்தியான விசாரணை செய்யாம அவங்க மேல வழக்கு போடுறது, இது வழக்கு போடுறது எந்த விதமான சரியில்லை. இல்லை, இது வெறும் வழக்கை மட்டும் போட்டு அவங்க பேச முடியாத அளவுக்கு அவங்கள வந்து அச்சுறுத்துறதும் தப்பு தானே. அச்சுறுத்திட்டே இருந்த உங்களுடைய ஊழல் நடந்துச்சுன்னு நான் சொல்லலை, ஆனால் குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்குல்ல. அதுக்கு ஒரு விளக்கம் வந்து ஒரு முதலமைச்சரா தன்னுடைய துறையின் கீழ் வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ சமீபத்தில் சபரிவர்மன் சொல்லிட்டு நாகர்கோயிலில் ஒருத்தர் போலீஸ் கஸ்டடி கிடையாது, அவரை வந்து ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் வந்து அவர் அடித்து கொல்லப்படுறாரு. அதை பற்றி அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த உள்துறை பற்றிய கம்ப்ளைண்ட் வந்து அதை பற்றியும் திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுறதே இல்லை. அப்போ எதை பற்றி தான் பேசுவார்? எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சுக்கிட்டு வேணா அந்த இதில் தள்ளி ஊடகவியாளர்களை தள்ளி நிப்பாட்டிட்டு இவர் ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சுக்கிட்டு ஒரு ஆக்டிங் பண்ணி அவதூறுல அள்ளி வீசி எல்லலும் துள்ளலும் அப்படி ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு அதை வந்து ஒரு 10 ரீல்ஸை கட் பண்ணி இன்ஃப்ளூயன்சரை வச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது இது நாள் வரைக்கும் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, இன்னமும் ஏன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆட்சி உங்கள் கையில் இருக்க, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யுங்க. நானும் திருட மாட்டேன், யாரையும் திருட விட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. இப்போ இவ்வளவு பேர் திருடிட்டாங்க குற்றச்சாட்டு வரல, இதை நீங்க விளக்கம் நீங்க தானே கொடுக்கணும். எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறதுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி விளக்கத்தை கொடுங்க. எதுவுமே செய்ய மாட்டேன், நான் பெரிய உச்ச நடிகராக இருந்தவன், நான் உச்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப நாள் காலம் கடத்த முடியாது. இது அரசாங்கம். நீங்கள் வெறும் அரசியல் கட்சிகளாக இருக்கும்போது நாங்கள் கேட்குற கேள்வி நீங்கள் பதில் சொல்லுங்க, சொல்லாமல் போங்க, அதை பற்றி அவனுக்கு கவலை எங்களுக்கு இல்லை. இப்போ நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரு பத்திரிகையாளர் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கிட்டத்தட்ட கைது மாதிரி தானே. அவர் வந்து இன்ன வரைக்கும் இவ்வளவு டைம் வரைக்கும் விடவே இல்லைன்னா என்ன அர்த்தத்தில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த மாதிரி நடக்கிற நாட்டுக்கு நல்லதில்ல. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.